இந்த மனித வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை அறியாமலே எதிலேயாவது போய் சிக்கிக் கொள்கின்றோம். சிக்கிக் கொண்ட பின் ஏன்தான் நான் இப்படி செய்தேனோ தெரியவில்லை என்று நம்மையே நொந்து அதில் துயரப்பட்டு வேதனையும் பட்டு விடுகின்றோம். அதற்குண்டான காரணம் என்ன, அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பற்றி ஞானகுரு இதிலே உணர்த்துகின்றார்கள். ஒரு தொழில் செய்யும் இடங்களிலே எத்தனை பேர் வேலை செய்கின்றார்கள். இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் கற்றுக்கொண்ட ஒருவன் அவனுடைய சந்தர்ப்பம், அவனுடைய குடும்பத்தில் ஏதோ நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகள் நடந்து வெறுப்பின் தன்மை ஆகிவிடுகின்றான். அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சி வெறுப்பின் காரணமாக அவனுடைய சிந்தனைகள் சற்று குறைந்து விடுகின்றது. அப்பொழுது வேதனைப்படுகின்றான். ஆனால் வேதனையோடு இங்கே தொழில் செய்யும் இடத்திற்கு வருகின்றான். தொழிலே அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இங்கே வேதனையோடு இங்கே வரும் பொழுது குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளால் மீண்டும் மீண்டும் அந்த வேதனையை சுவாசித்துக் கொண்டிருப்பதால் வேலையிலே கவனமில்லாதபடி அவர் வேலை செய்ய தொடங்குவார். இதையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நமக்கு வேதனை அதிகமாகிவிட்டால் நாம் அடுத்து செய்யக்கூடிய வேலை நம்மால் கவனம் செலுத்தவும் முடியாது. நாம் மீறி செலுத்தினோம் என்றாலும் அது தவறாகத்தான் வரும். அத்தகைய தொழில் செய்பவர், அங்கே வேலை பார்ப்பவர் ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தால் கணக்கு அவர் தவறாக எழுத ஆரம்பிப்பார். ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒரு வயரையோ மற்ற ஏதோ இணைப்பையோ அங்கே செயல்படுத்தக்கூடிய எலக்ட்ரிஷியனாக இருந்தால் வயரை இணைப்புகளை மாற்றி கொடுத்து விடுவார், ஃபியூஸ் போய்விடும். அல்லது இன்னும் கடுமையான வேதனைகளாக இருந்தால் ஒரு மின்சார கம்பியிலே ஸ்க்ரூ டிரைவரை வைத்து அதை முறுக்குவதற்கு முயற்சிக்கும் பொழுது கையிலே அந்த மின்சாரம் பாயாதபடி எர்த்தாகாத இடத்தில் பிடிப்பதற்கு பதில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த கம்பியை பிடித்து முறுக்க ஆரம்பித்து விடுவார். படார் என்று அவரை எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகி அவரை தூக்கி எறிந்துவிடும். தெரியாமல் தொட்டுவிட்டோம் என்று அப்புறம்தான் உணர்கின்றார். அதாவது ஜீவன் இருந்தால், உயிரோடு இருந்தால் தெரிந்து கொள்கின்றார். இல்லை என்றால் மின்சார வயர் இவரை மொத்தமாக சுருட்டி உடலையே, அந்த உயிரை மரணமடையும் நிலைகளுக்கு கொண்டு சென்று விடுகின்றது. இதெல்லாம் இயற்கையுடைய சந்தர்ப்பங்கள். நாம் எடுத்துக்கொண்ட எல்லை கிடைந்த வேதனை என்று சொல்லுகின்றமே, அதையே மீண்டும் மீண்டும் வளர்க்க அதனுடைய பின் விளைவுகள் எப்படி ஆகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு குரு இதை உணர்த்துகின்றார். ஏனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்களில் அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு தான். இது ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த வேதனை ஒரு சந்தர்ப்பம் எடுத்ததை நாம் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் அதனுடைய பின் விளைவுகள் எப்படியெல்லாம் வந்து சேரும், அதை மாற்ற வேண்டும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த இயக்கம், அந்த வேதனையிலிருந்து விடுபட வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக அந்த சக்தி பெற வேண்டும் என்று அவ்வப்பொழுது உடனுக்குடன் கண்ணின் நினைவை வேதனைகளிலிருந்து மீண்டு வின் சென்ற ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை போன்று குடும்பத்திலே மற்றவர்களை பற்றிய, அதாவது மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் கூட ஓரளவுக்கு மறந்து விடுவார்கள். ஆனால் வீட்டிற்குள் என்று வரும் பொழுது, உதாரணமாக தன் பையனை தவறு செய்கிறான், சொன்னபடி கேட்கவில்லை என்றால் சுத்தமாகவே எங்கள் இருள் சூழ்ந்துவிடும். இப்படி செய்கின்றானே, இவனை நம்பி நான் எதை செய்வது, இவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, சம்பாதித்து வைத்த சொத்தை என்ன செய்வானோ, நாம் தொழில் செய்கின்றோம் என்ன செய்வது என்று அவன் சிறு வயதிலேயே இப்படியெல்லாம் செய்கின்றான் அல்லது வளரும் பருவத்தில் இவ்வாறு செய்கிறார் என்றால் அவனுடைய எதிர்காலத்தை எண்ணி இந்த வேதனையை இழுத்துக் கொள்வார்கள். பிள்ளையை பற்றி இவ்வாறு வேதனைப்படும் நிலைகள் தொழிலோ அல்லது கடையிலோ வியாபாரத்திலோ மற்ற இடங்களோ சென்றால் இந்த நினைவுகளை அங்கே இருள் சூடும் நிலைகளாக உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாம் சுவாசிக்கும் அந்த வேதனை என்பது நஞ்சு உடலில் மனமாக மாறும்பொழுது மீண்டும் மீண்டும் அதையே சுவாசிக்க செய்து நம் எண்ணங்களை சீராக இயக்க விடாதபடி அது தவறான நிலைகளையே காட்டும். நம் கண்களுக்கு சரியானவைகளையே கண்ணுக்கு புலப்படாது. எல்லாமே தப்பாகவே தோன்றி கொண்டிருக்கும், எல்லாமே தப்பாகவே தெரியும். யாராவது சிரித்தாலும் கூட நம்மால் தாங்க முடியாது. ஏதாவது ஒரு இனிமையான நிலையில் கேட்டால் கூட எரிச்சலாகும்.
அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலையை திரும்ப திரும்ப என்னால் சரியாக வரவில்லை என்று ஒரு சிறு குறையாகிவிட்டாலும் கூட மனது தாங்க முடியாது, மனது நொந்துவிடும். ஏற்கனவே வேதனை, இங்கே செய்யக்கூடிய வேலையில் அலுவல்களிலும் தவறை செய்து மீண்டும் மீண்டும் அதை திருத்தும் நிலை வரும்பொழுது மனது நொந்து இதுவே நோயாக மாறுகின்றது. ஏனென்றால் இதெல்லாம் உலக இயற்கை மனிதனுடைய செயலாக்கங்கள் என்றாலும் இந்த சிந்தனையற்ற நிலையிலிருந்து விடுபட இதற்கு ஒரு மார்க்கம் வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் கோவில்களிலே விளக்க வைத்து காட்டுகின்றார்கள். நம்முடைய ஆலயங்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் விளக்கை போட்டு காண்பித்திருப்பார்கள். அது தீப ஆராதனை காட்டும் பொழுது இந்த விளக்கைத்தான் காட்டுவார்கள். கோவிலிலே இதுபோன்று விளக்கை காட்டுவதனுடைய நோக்கமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தர்ப்பங்களில் சந்திக்கக்கூடிய இடங்கள், வீட்டிலோ தொழிலிலோ ரோட்டிலோ மற்ற எங்க இடங்களிலோ நம்மை அறியாத நம்முடைய பழக்க வழக்கத்தால் அல்லது சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்மை இருள் சூழச் செய்து விடுகின்றது. அந்த இருள் சூழும் நிலையில் வரும்போது பொருள் அறியும் சிந்தனைகள் குறைந்து விடுகின்றது. அப்பொழுது அதை மாற்றுவதற்குத்தான் ஆலயங்களிலே நம்மை அங்கே வரும்படி செய்து அங்கே விளக்கை காட்டி அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தால், என்னால் இது புறநிலை துவைதம், நம் கண்களுக்கு அதை சுட்டி காட்டி அங்கே விளக்கை ஏற்றும்படி செய்து விளக்கின் வெளிச்சத்தால் பொருளை அறியக்கூடிய சிந்தனைகள் அந்த வெளிச்சத்தால் இருள் அகல்வது போன்று நாம் முதலிலே சொன்னது நம்மை அறியாது சுவாசித்த உடலுக்குள் புகுந்த இருள் சூழச் செய்யும் அத்தகைய நிலைகளிலிருந்து நாம் பொருள் காணும் நிலைகளாக பெற வேண்டும் என்பதற்குத்தான் கோவில்களிலே எங்கே பார்த்தாலும் விளக்க வைத்து காட்டுகின்றார்கள். ஆகவே அதை உற்று நோக்கும் பொழுது பொருளறிந்து செயல்படும் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, இதை அருளிய அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இவ்வாறு எண்ணி எடுத்து பழகுதல் வேண்டும். இப்படி செய்தால் நம்மை மறைக்கும் அந்த இருளான உணர்வுகளை நாம் அகற்ற முடியும். எதிர்பாராது முதலில் சொன்ன கணக்கு தவறாவது, வேலையிலே கவனக்குறைவால் விபத்து ஏற்படுது, எதிர்பார்த்து நடக்கக்கூடிய தீமையிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபட முடியும். அது மட்டுமல்ல, பொருளறிந்து செயல்படும் திறன் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பெற வேண்டும். பொருளறிந்து செயல்படும் திறன் என் பையன் பெற வேண்டும். பொருளறிந்து செயல்படும் திறன் என் கணவர் பெற வேண்டும். பொருளறிந்து செயல்படும் திறன் என் மனைவி பெற வேண்டும். அவர்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் தெளிவான நிலையில் வர வேண்டும். என் பையனுக்கு அந்த உயர்ந்த ஞானம் கிடைக்க வேண்டும். அவன் சிந்தித்து செயல்பட வேண்டும். அவன் தெளிவான நிலைகள் வர வேண்டும் என்று அந்த ஆலயத்திற்குள் சென்று அங்கே சொன்ன முறைப்படி விளக்கை காட்டி பொருளை அறியக்கூடிய உணர்வுகளை நமக்குள் வளர்த்து இருளை நீக்கிடும் சக்தியை நாம் நுகர்ந்து அதை இப்படி நம் பையனுக்கு பாய்ச்சினோம் என்றால் அவனை எண்ணி நமக்கு வேதனைகள் வராது. ஆக நாம் பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் அங்கே ஊடுருவி அவனையும் சிந்திக்கும்படி செய்யும். அவனை நல்வழிப்படுத்துவதற்கும் இது உதவும். ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்மை தவறான வழிகளுக்கு இட்டுச் செல்லாது, விபத்துகளோ மற்ற எதிர்பாராத நிலைகளுக்கு அழைத்துச் செல்லாது, நோயாகவும் மாற்றாது. மாறாக நாமும் சிந்தித்து செயல்படும் அருமையான சக்தி பெறுகின்றோம். இதையெல்லாம் வாழ்க்கையில் நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று விளக்கினால் பொருளை அறிவது கொண்டு நாம் மகரிஷிகள் ஞானிகள் உணர்வு கொண்டு பொருளை அறியும் அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள்.